128 சங்கீதம். மைக் வச்சுருந்தீங்கன்னா வாசிக்கலாம். 128 சங்கீதம், அதில் 1லிருந்து 6 முடிய அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த சங்கீதத்தை ஒருவர் மைக்கில் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலையும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுகிற நேரம், எங்களோடு பேசுகிற ஒரு நேரம், கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை இன்றைக்கு பிட்டு எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா, சத்தமா ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லல் எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்றைக்கு த ரிவார்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையான மனுஷனுக்கு வரும் பலன் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். ஒரு உண்மையான மனிதன், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனிதன், அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிறான் என்று சொல்லி சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நான் சபைக்கு பிரயோஜனமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 128 சங்கீதம் பொதுவாக இந்த மேரேஜில் அதை சொல்லுவாங்க, படிப்பாங்க, பேசுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு குடும்ப ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது. திருமணம் ஆகும் பொழுது அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் என்கிறதான சத்தியங்களை எடுத்து சொல்லுகிற ஒரு சங்கீதம். இதுவரையிலும் சபையில் இந்த சங்கீதத்தை குறித்து நான் பேசல. இதுதான் முதல் முறையாக இந்த குடும்ப சங்கீதத்தை எடுத்து சபைக்கு சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு முந்துதலையும் நடத்துதலையும் ஆவியானவர் தந்திருக்கிறபடியினாலே இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு பிட்டு கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறவனுமாகிய அவனுக்கு என்ன பாக்கியம் என்று சொல்லி ஒரு 5 விதமான ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதத்திலே நான் பார்த்தேன். அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது வசனத்திலே 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று மனைவி, 2வது பிள்ளைகள். 5வது
ஆசீர்வாதமான சந்ததி. இந்த 5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 காரியங்கள்: பிரயாசம், மனைவி, பிள்ளைகள், சமாதானம், ஆசீர்வாதமான சந்ததி. இந்த 5 காரியங்களை நீங்கள் மனதிலே நீங்கள் பதித்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5 விதமான பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய அன்பிலும் அந்த ஐக்கியத்திலையும் இன்னும் கர்த்தர் கிட்டி இழுக்கிறார் என்பதை நான் நினைப்பேன். 2வது, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டிலும் சற்று நெருக்கமான, கர்த்தரோடு ஒரு நெருக்கமான ஒரு அன்பை நான் உணர்கிறேன். என்று கேட்டால், இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்துடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அருமையான அழைப்புக்கு தேவன் அழைத்து பாத்திரவானாக மாற்றிருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றவர்கள். இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், 2வது வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் என்ன? வாட் இட் மீன்? அது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிறதான வேலை, நாம் செய்யும் உழைப்பு, நம்ம எடுக்கிறதான பிரயாசம், வேர்வை சிந்தி நம்ம போய் வேலை செய்து அதனால் வரக்கூடியதான கூலி, அதனால் வரக்கூடியதான சம்பளம், இதை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை? நாம் சாப்பிடும்படிக்கு, நாம் அந்த காரியத்தை அனுபவிக்கும்படிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை நான் நினைக்கும் பொழுது யோவேல் எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். 26, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறாரு, உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இல்லையா? கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் தானியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அதனால் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை
துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் கடந்த மாதம் மே மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆகாரம் கொடுத்திருக்கிறார், குடிக்க தண்ணி கொடுத்திருக்கிறார், தங்க இடத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் யாராவது குறை வச்சாரா? அப்படி இருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் திருப்தியாய் நம்மளை போஷித்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோவேல் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவர்களை நான் திருப்தியாக்குவேன். ஆகாரத்தினாலே கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆகாரத்தினால திருப்தி ஆவின்னு சொன்னால் நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்க? இன்னைக்கு இந்த சமையல் பண்ணலாம், நாளைக்கு அந்த சமையல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இது நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம விரும்புகிறோம். அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறார்? நமக்கு ப்ளஸ் பண்ணி கூட்டி கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு திருப்தி, ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நீங்கள் இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கே பாஸ்டர் சாப்பிட்றோம், நாங்கள் ரொம்ப சிக்கனமாக தான் நாங்கள் சாப்பிட்றோம், நாம் விரும்புகிற மாதிரி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கீங்களா யாராவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப லிமிட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. கர்த்தர் உங்களை பிளென்ட்டியாக தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர் அவர் இல்லையா? ஆண்டவர் கையில் 5 ரொட்டியும் 2 மீனும் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களோ எத்தனை பேர்? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க, அப்புறம் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. டோட்டலாக ஒரு 20,000 25,000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் கையில் இருந்தது எவ்வளோ? 5 ரொட்டியும் 2 மீன் தான். ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணார்? அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார். அப்போ என்ன போச்சு? எடுக்கெடுக்க வந்துனே இருந்தது. எல்லாரும் திருப்தியாகி சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க? மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இது என்ன காமிக்கிறது? நம்முடைய தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, உன்னுடைய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், கர்த்தரை தேடாமல் பலவிதமான விக்கிரகங்களை தேடி போனார்கள். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதனால் அவங்களுக்கு கர்த்தர் ஒரு கடினமான ஒரு உத்தரவை தேவன் போட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை. பார்த்தீங்களா? எதெல்லாம் விட்டுதோ அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? கிளியும் வெட்டுக்கிளியும் பச்சை புழுக்களும் அதை தின்று ஃபுல்லாக அதை மேய்ந்து போட்டதாம். அவங்க கையிட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பயிரை விதைக்கிறாங்க. ஆனால் பலனை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. என்ன பலன்லாம் என்ன ஆச்சு? இந்த பூச்சிங்கள்லாம் சாப்பிடுது, புழுக்கள்லாம் அந்த தானியத்தை சாப்பிட்ருது. அப்போது அதனால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கணும். அதிகம் என்னது? நல்லதான விதைச்சோம், நல்லதான வளர்ந்தது இல்லையா? தண்ணி ஊற்றணும், மருந்து போட்டோம், எல்லாம் செய்தோம். ஆனால் நம்ம கையில் என்ன கிடைக்கல? தானியம்
வரலையே என்று சொல்லி அவர்கள் ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு அவர்களுக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். பாருங்க, அதே அதிகாரத்தில் கூட அதே அதிகாரத்தில் 11:12 படிங்க. ம். வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. ம். திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், ம். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. வயல்வெளியின் அறுப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, கம்ப்ளீட்டாக. திராட்சை செடி வதங்கி ம். அத்தி மரம் சாரமற்று போகிறது. ம். மாதளை பேரிச்சம் கீர்ச்செடி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து பார்த்தீங்களா? சந்தோஷம் மனுஷனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஐயோ நம்ம விதைச்சோம் செய்தோம், நமக்கு என்ன கிடைக்கல, பலனு கிடைக்காம போச்சுன்னு சொல்லுகிற அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லாமல் ஒழிந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டவரை துதிக்காம ஆண்டவருடைய பயம் இல்லாமல் போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கையிட்டு பிரயாசப்பட்டதை அவர்கள் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்வீர்களானால் 2:13 வசனத்தில் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, 13வது வசனம் படிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தீங்கு செய்துட்டோமே, நம்ம பிள்ளைங்கள்லாம் விதைச்சுத, அதுங்க சரியாக சாப்பிடலையே, எலும்பும் தோலுமா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனஸ்தாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. அவர் அடித்தாலும் அணைக்கிறவர், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையினால நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன், நீங்கள் ஆனால் ஒன்று செய்யுங்கள், உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை நீங்கள் கிழித்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்ட காலம், ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, வஸ்திரங்களை கிழிச்சிடுவாங்க. கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. நீங்கள் பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய ராஜாக்கள் அப்படி செய்திருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் அப்படி செய்திருக்கிறாங்க. அதை கிழித்து ரெட்டுடுத்தி கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம், அப்படி நீங்கள் செய்யாதீங்க. மாறாக உங்கள் இருதயத்தை கிழித்து, அது இருதயத்தை கிழிக்கணுமா? இருதயத்தை கிழிச்சிட்டா என்ன ஆகிடும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ பைபாஸ் சர்ஜரிக்கு போவாத, டாக்டர்கிட்ட நீயே கிழின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை கிழிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், இருதயத்தினுடைய அந்த தீங்கான எண்ணங்களை என்ன செய்யணும், கிழித்து போட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மாறாய் இருக்கிறதான காரியங்களை நீ கிழித்துடு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இருதயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்லை, மூளை கூட சொல்லல ஆண்டவர், கை காலில் சொல்லலை ஆண்டவர், கண்ணு சொல்லலை ஆண்டவர். இல்லையா? நம்முடைய இருதயத்தில் தான் என்ன இருக்குது, எல்லா எண்ணங்களும் அதில் வருகிறது. இப்போ இந்த எண்ணம் சீராக இருந்துச்சுன்னா மனுஷன் ஃபுல்லாக என்ன ஆகிடுவான், சீராக நல்லபடியாக இருப்பான். இந்த எண்ணம் திருக்கும் கேளுதுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எல்லாமே பாழா போயிடும். அவயங்கள், கண்ணு கெட்டதாக பார்க்கும், வாய் கெட்டதாக பேசும், காது கெட்டதாக கேட்கும், கை கெட்டதை போய் செய்யும், கால் கெட்டதுக்கு போய் நடக்கும். எல்லாமே சரீரம் முழுவதும் என்ன ஆகிடும், இருளாய் போய்விடும். இல்லையா? அப்போது இந்த இருதயம்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்போ இந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதான தீங்கான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்,
நீ கிழித்து எரிந்து தூள் தூளாக ஆக்கி போட்டுடு. அல்லேலூயா. சொல்லப்போனால் பாவம் செய்வது இந்த இருதயத்திலே தோன்றி அப்புறம் மூளைக்கு போய், மூளையிலேருந்து கைக்கு போய், கண்ணுக்கு போய், காலுக்கு போய் மனுஷன் என்ன பண்ணுறான்? அப்படி தானே ஆச்சு இல்லை? முதல்ல என்ன, ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்தான்? தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை, விளக்கின கனியை என்ன சொன்னான்? இதை நீ சாப்பிடலாம், நீ தேவதூதனை போல மாறிடுவ, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி அவளை அப்படியே வஞ்சித்து ஆசை காட்டி அந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த பசுமையும் பரிசுத்தத்தையும் நீக்கி தேவனுக்கு மாறாக இருக்கிற காரியத்தை கொண்டு வந்து விதைச்சோம். இது என்னாச்சு? மூளைக்கு போச்சு. மூளை யோசிச்சுது, இந்த கனியை பறித்து சாப்பிட்டோம்னா இதெல்லாம் ஆகிடும். அப்போ கை என்ன பண்ணிச்சு? கனியை போய் பறிச்சுது. கை பறிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு என்னாச்சு? அந்த கனி பார்த்துது. கண்ணு பார்த்ததுனால கை என்ன பண்ணுச்சு? அந்த கனியை போய் பறிச்சுது. இந்த கை பறிச்சதுனால வாய் என்ன பண்ணுச்சு? அது சாப்பிட்டுது. பார்த்தீங்களா? ஒன்று பாதிக்கப்பட்டுச்சுன்னா எல்லா புலன்களும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை என்ன பண்ணு? நீ கிழித்து, அல்லேலூயா, அந்த பாவத்தை நீக்கிவிடு. அப்போ என்கிட்ட நீ திரும்பும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? பூமியில் யாராவது ஒருத்தரை காட்டுங்க எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்முடைய தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த பூமியிலே யாருமே இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்துக்கு கர்த்தர் பெரிய, உன் வேலையில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் அதே தலைப்பில் இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிக்கலாம். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. இப்பதான் சொல்ற, அப்பொழுது உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர், அதாவது எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் என்று சொல்றார். அவனும் என்று சொல்றார். அப்போ அவனுக்கு நீ என்ன பண்ணு? அவனுக்கு நீ என்ன பண்ணு? இறங்கி, பிரைஸ் தி லார்ட். அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக என்று கர்த்தர் சொல்றார். அவங்களுக்கு கொடு. அப்போ லேவியர்னு சொன்னா யார் அது? லேவியர் யாரு? ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தை விசாரிக்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள். அவர்களுக்கு நீ என்ன செய்? புசித்து திருப்தி ஆகும்படிக்கு கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு வந்து உன்னோடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பங்கும் சுதந்திரம் இல்லை அவங்களுக்கு.
கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு. 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் இந்த லேவியருக்கும் ஆசாரியருக்கும் என்ன இல்லை, பங்கு இல்லை. அவங்க என்ன பண்ணணும், ஆசாரிய ஊழியம் மட்டும்தான் செய்யணும். அவங்க போய் வயலில் போய் வேலை பார்த்துன்னு இருக்கக்கூடாது, மற்ற வேலைகளை போய் செய்துன்னு இருக்கக்கூடாது. அவங்களுடைய வேலையே என்னதுன்னு கேட்டால் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிப்பது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. இன்னும் இன்னொரு வசனம் கூட இருக்குது, தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிழைப்புக்கு அடுத்த காரியங்களிலே சிக்கிக்கொள்ள மாட்டான். தீமோத்தேயுக்கு சொல்கிறார் கர்த்தர். என்ன பிழைப்புக்கு அடுத்த காரியம்னு சொன்னால் பிஸ்னஸ், சைட் பிஸ்னஸ்ஸு, சைடில் வேலை, இதெல்லாம் என்ன இல்லை, ஊழியக்காரனுக்கு அழகில்லைன்ட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போது அவனுக்கு உன்னோடு கூட சுதந்திரமும் பங்கும் இல்லை. ஆகையினால அவனை நீ என்ன பண்ணு, விசாரி. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நீ இதெல்லாம் நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வார்த்தையின்படியாக நமக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கென்று என்ன செய்ய வேண்டும், எடுத்து வைக்கணும் இல்லையா? கர்த்தருக்கென்று நம்ம நேர்ந்து கொள்ளணும். மல்கியா புஸ்தகத்தில் இப்படியாக ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம், மல்கியா 3:10 வசனம் படிங்க. என் ஆலயத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, அதனால் என்னை உன்னை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, காணிக்கையிலையும் தசமபாகத்திலையும் வஞ்சகம் பண்ணாங்க என்று பைபிள் சொல்லுகிறது. அவங்க மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். அந்த வசனம் படிக்கலாம். வஞ்சகம் அதாவது ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரை வஞ்சிக்கிறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ நம்ம காணிக்கையிலையும் தசம பாகத்திலையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதிலையும் நம்ம தவறி இருப்போம். ஆனால் அதை ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீங்கள் வஞ்சிக்கலாமா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்ல. எதனால வஞ்சித்தோம்? தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் தானே. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் 23:23 படிங்க. மத்தேயு 23:23. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ செய், அதையும் நீ விடாத என்று சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை விட்டுட்டாங்க. அப்படி நீ செய்யாத, வஞ்சிக்காத, அதை நீ செலுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் என்ன செய்வேன் கேட்டால், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் வர்ஷிக்க மாட்டேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக வானத்தின் கனிகளை, பலகணிகளை திறப்பார்.
எவ்வளோ ஒரு அருமையான ஆசீர்வாதம் பாருங்க. நீங்க கொஞ்சம் கர்த்தருக்காக விதைக்கிறீங்க, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை தேவன் உங்களுக்காக திறந்து இடங்கொள்ளாமல் போகும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பாருங்க. உங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பாராம் கர்த்தர். அல்லேலூயா. அதனால என்னை நீ சோதித்து பார், சோதித்து ட்ரை பண்ணி பாரு, செய்து பாரு. கர்த்தர் அப்படிதான் பேசுறார், செய்து பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட சவாலாய் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஆண்டவருக்காக கொடுத்தவங்க யாருமே நான் என் வாழ்க்கையில பார்க்குற 30 வருஷமா அவர்கள் சிறுமையாய் போனதே கிடையாது. அவர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் பெருகிக் கொண்டே தான் வந்தாங்க. நம்ம ரிட்ரீட் சென்டரில் பிரதர் விஜயகுமார் கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தார். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு கடையை தான் அண்ணா நகரில் ஆரம்பித்து அவர் நடத்தினார். கர்த்தர் நல்லா அந்த கடையை தேவன் ஆசீர்வதிச்சார். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நல்லா ஆசீர்வதித்து பெருக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இன்னொரு இடத்துல ஆரம்பித்தார். அந்த இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இப்படி ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு அதிகமாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு முறை அவர் சொல்லுவார், நான் பார்த்து கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுத்துருவேன் நான் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய சபைகள்லாம் கூட கட்டி கொடுத்துருக்கிறாரு, ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி அந்த கொடுத்த அந்த மகனை கர்த்தர் என்ன பண்ணார், மலேசியாவில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையவே கிடையாது. நீங்க கொடுக்கிறத கர்த்தர் பல மடங்கு தேவன் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாசலில் இருக்கிற பரதேசி, அவங்களுக்கு என்னன்னே இல்லையா, ஏழையா இருக்கிறவன், திக்கற்று போனவன், பரம ஏழை, அவனால் சாப்பாடு கூட கஞ்சி கூட வழி இல்லாமல் இருக்கிறவன், அவனை கொஞ்சம் நீ பாரு. அப்புறம் விதவை,